வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா ரொம்ப வருத்தமா சோஃபால உட்காந்து அவங்க அம்மா தோள் மேல சாஞ்சிட்டு இருக்க. இனியா எப்ப அவரை டிஸ்சார்ஜ் பண்றாங்களான்னு எழில் கேக்குறாரு. ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. மம்மி, டாடிக்கு உடம்பு சரியில்லைங்கிற பதட்டத்துல தாம்மா நான் போனேன். ஆனா அப்ப கூட எல்லாரும் மாறி மாறி என் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு இனியா சொல்ல, அங்க வேற என்ன நடக்கும்னு நினைச்ச இனியா அப்படின்னு பாக்யா கேட்க, என் வாழ்க்கைய நினைச்சு பயமா இருக்குன்னு டாடி சொல்றாரு. ஆனா நடக்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு. நான் என்னம்மா பண்றதுங்கிறாங்க இனியா. நீ 2 விஷயம் பண்ணணும் இனியா. தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுல நீ உறுதியா இருக்கணும். நேத்து ராத்திரி பேசும்போது கல்யாணம் வேண்டான்னு தெளிவா சொன்னியா இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குற அப்படின்னு பாக்யா சொல்ல, டாடிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேம்மா அப்படின்னு இனியா சொல்ல, அதத்தான் அவரும் எதிர்பார்க்கிறாரு. முதல்ல நடிக்கிறாருன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்ற. ஓகே, அவருக்கு உடம்பு சரியில்லாமயே இருக்கட்டும். ஆனா அத ஒரு சான்ஸா அவரு யூஸ் பண்ணிக்க கூடாதுல்லங்கிறாங்க பாக்யா. இதோ பாரு இனியா, அவரு உன்னை ரொம்ப நல்லாவே மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாரு. யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணா அவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்னு அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால எமோஷனலா பேசி உன்னை வீக் ஆக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு எழில் சொல்ல, ஒண்ணும் இல்ல இனியா, என் வாழ்க்கையவே எடுத்துக்கோ. திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா இறந்து போனாரு. வயசு பொண்ணு வீட்ல வச்சுக்க முடியாது. உன் வாழ்க்கை என்னாகும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு தான் எங்க அம்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு என்ன கேட்டு வந்தாரு. யோசிக்க கூட நேரம் கொடுக்காம உங்க அப்பாவுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு நான் தெளிவா யோசிச்சிருந்திருக்கணும். அந்த கல்யாணமே வேணான்னு சொல்லியிருக்கணும்னு நினைச்சு அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பல தடவை நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா. கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அம்மா ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. தாத்தா இப்ப நம்ம கூடவே இல்ல. தனி ஆளாதான் நான் இப்ப எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். எனக்கு யார் மேலயும் கம்ப்ளைண்ட் இல்ல. எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அவங்க பண்ணின விஷயம் என் வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு என் வாழ்க்கைய நான் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு. என்னோட பாதி வாழ்க்கையே போயிடுச்சு இனியா. அந்த நிலைமை உனக்கு வரணுமா சொல்லு? அடுத்தவங்க சொல்றதுக்காக, அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்ப நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் ரூடா தான் இருக்கும். பரவாயில்ல. உன் டாடிய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதே மாதிரி நீயும் அவரை பத்தி கவலைப்படாத. ஆகாஷுக்கும் உனக்கும் நான் எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவனோங்கிற பயத்துல தான் உன் அப்பாவும் பாட்டியும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்போதைக்கு நடக்காது. ஆகாஷ், அப்பா, பாட்டி, ஏன் என்ன கூட நீ மறந்துடு. உனக்கு என்ன வேணுமோ அத பத்தி மட்டும் நீ யோசி அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் சொன்னதுதாம்மா, எனக்கு படிக்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, அப்ப படி. பெரிய இடத்துல போய் உட்காரு, அச்சீவ் பண்ணு. உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். உன் அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து நடத்துற நாடகத்துக்கு பயந்து உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காத அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இங்க பாரு, என்னை என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போன்னு சொன்னாரப்பா. ஆனா நான் என் பேஷனை மட்டும்தான் தேடி போனேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே இப்ப சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கேன். அவருமே என்ன நினைச்சு ப்ரௌடா தானே இருக்காரு. நீ நல்லா இருந்தீனா, நிறைய அச்சீவ் பண்ணினா அவருமே உன் பக்கம் கண்டிப்பா வந்துருவாரு. அம்மா சொன்ன மாதிரி யாருக்காகவும் எதுவும் பண்ணாத. நீ எது பண்றதா இருந்தாலும் உனக்காக மட்டும் பண்ணு அப்படின்னு எழில் சொல்ல ரொம்பவே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க இனியா. அதுக்கப்புறம் கோபி வழியில துடிச்சிட்டு இருக்க அப்பா அப்படின்னு பதறிட்டு உட்கார்ந்துருக்காரு செழியன். பக்கத்துல இனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி அப்படின்னு செழியன் கூப்பிட அவங்க எதையோ கொண்டு வந்து, இந்தாப்பா கோபி குடி அப்படின்னு கோபி கிட்ட கொடுத்து முதுக தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. கோபி மாத்திரையை போட்டுட்டு இருக்காரு. ஏன் இனியா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் மனசாட்சி உன்னை உறுத்தல அப்படின்னு செழியன் கேக்குறாரு. செழியா, குழந்தைய ஒண்ணும் சொல்லாத அப்படின்னு கோபி சொல்ல, இப்பவும் நீ இனியா பக்கம்தான் நிக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி இனியாவ ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் நல்லது கெட்டது எதுவும் புரியல அப்படின்னு கோபி சொல்ல, அவளுக்கு நல்லது மட்டும் தாண்டா புரியல கோபி, கெட்டது எல்லாமே அவளுக்கு புரியுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாட்டி, டாடி, நீங்க 2 பேரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு எதிரா நடந்துக்கணும்னு என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. நான் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் இனியா சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குதா? படிக்கவோ, வேலைக்கு போகவோ அவசியமில்லாத அளவுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையை செட் பண்ணி தரேன்னு ஆசைப்படுறேன். ஆனா, நீ இன்னும் படிப்பு, வேலைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே. இங்க பாரு, நல்லா யோசிச்சு பாரு. மாளிகை மாதிரி ஒரு வீட்ல நீ வாழப் போற. அதுவும் உன்னை கட்டிக்க போற அந்த பையன் நிதிஷ், அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு.
அவங்க அப்பா அவனுக்கு சேர்த்து வச்சிருக்க எல்லா சொத்தையும் அவனும் நீயும் தான் அனுபவிக்க போறீங்க. இங்க பாரு, சொத்த பிசினஸ மேனேஜ் பண்ற அளவுக்கு நீ ஆல்ரெடி என்ன படிக்கணுமோ அத படிச்சிருக்க. அப்படின்னு கோபி சொல்ல, டாடி உங்களுக்கு புரியல டாடி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன புரியலங்கிறாங்க ஈஸ்வரி. அதே அளவுக்கு சொத்த நீ சேர்க்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கிண்டலா கேட்க, இதோ பாரு இனியா, நான் சீரியஸா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையறப்ப அத வேணான்னு சொல்ற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. நம்பர் ஒன் பிசினஸ் மேன் சுதாகரோட மருமகன்னு சொல்லும்போது இந்த சொசைட்டில உனக்கு எப்படிப்பட்ட ரெகக்னைசேஷன் கிடைக்கும் தெரியுமா? அத யோசிச்சு பார்த்திருக்கியா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கார்ல போலாம். அண்ட் ஒன் மோர் திங், உனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள கிரியேட் பண்ணலாம். ஷாப்பிங் டூர்னு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்காரு. இதுவே மத்த வீடா இருந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவனை தான் கட்டியாகணும்னு கண்டிஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படியா பண்றோம்? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து உனக்கு சொல்லிட்டு இருக்கோம். நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. ரொம்ப அப்பாவியா இருக்க. இவ்வளவு அப்பாவித்தனம் வாழ்க்கைக்கு நல்லதில்லம்மா. நாங்க உன்னை விட பெரியவங்க. நிறைய பேரோட பேசி பழகினவங்க. நிறைய பேரோட வாழ்க்கைய பார்த்தவங்க. நிறைய கதைங்களையும் கேட்டவங்க. அந்த அனுபவத்துல தான் இத சொல்றோம். ஆகாஷ்னு ஒருத்தனை மறந்துட்டு கோபி பார்த்தவன கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. எப்பவுமே உங்க தாத்தா நியாயத்து பக்கம் தான் நிப்பாரு. இப்ப அவரே இருந்திருந்தா இந்த சூழ்நிலையில நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி பெருசா பிரெயின் வாஷ் பண்ணி முடிக்க, நீயே யோசிச்சு பாரு. இந்த அளவுக்கு எப்பவாவது நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேனா? எந்த விஷயத்திலயாவது ஒர்க் கொடுத்திருக்கேனா? இங்க பாரு, எந்தவித கஷ்டமும் படாம உன் கைக்கு ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா அதோட மதிப்பு தெரியாம அதை தூக்கி போடணும்னு நினைக்கிற பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதோ பாருமா, உனக்கு எல்லாமே தெரியும். நீ ஒரு எஜுகேட்டட் கேர்ள். நான் உன்னை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. குழப்பவும் போறதில்ல. உன்னை பெத்தவன்னா உன் டாடி. நான் உனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன்னு உனக்கு புரிஞ்சுதுன்னா, நீ நம்பினேன்னா கொஞ்சம் எனக்காக இந்த கல்யாணத்தை பத்தி யோசி. ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன் அப்படின்னு மண்டைய கழுவிட்டு இருக்க கோபி திடீர்னு இருமல் வந்து நெஞ்சு பிடிக்கிறாரு. கோபி அப்படின்னு ஈஸ்வரியும், அப்பா என்னாச்சுப்பான்னு செழியனும் டேடின்னு இனியாவும் பதறாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கோபி மெதுவா சொல்ல, கொஞ்ச நேரம் அவன் தூங்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, ரொம்ப நேரம் பேச முடியல. பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு கோபி சொல்ல, செழியா நீ கோபிய உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வையே போன்னு ஈஸ்வரி சொல்ல, அப்பாவை மெதுவா கூட்டிட்டு போறாரு செழியன். இனியம்மா யோசிமா, கொஞ்சம் பொறுமையா யோசி அப்படின்னு போற போக்குல ஒரு பிட்ட வீசிட்டு போறாரு கோபி. கோபிய செழியன் அந்த பக்கம் கூட்டிட்டு போனதும், இனியா, கோபிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி மிரட்டிட்டு எழுந்து போக திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க இனியா. சுதாகர் வீட்ல அவர் பையன் ஒய்ஃப் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெய்டு பரிமாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சுதாகர் நிதிஷ் கிட்ட சொல்ல, ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு அவரு சொல்ல, நீ அட்டன் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமான்னு சுதாகர் கேக்குறாரு. நானே பண்ணிடுறேன்னு நிதிஷ் சொல்ல, ப்ரிப்பேர்லாம் பண்ணிருவியா அப்படின்னு சுதாகர் கேட்க, நைட்டே பண்ணிடுறேங்கிறாரு நிதிஷ். ஆ ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுன்னு சுதாகர் சொல்ல, கேக்குறேன்பாங்கிறாரு நிதிஷ். இவங்க 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சந்திரிகா அப்படியே தட்டுல அலம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மேடம் என்ன வழக்கத்துக்கு மாறா நீங்க இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு சுதாகர் கேட்க, என்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சந்திரிகா கொஞ்சம் கோவமா சொல்ல, என்னாச்சுன்னு சுதாகர் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல விடுங்க அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு முகத்தை குனிஞ்சிக்க, இவன் ஏதாவது பண்ணினானான்னு கேக்குறாரு சுதாகர். இல்லப்பா, நான் வீட்டுக்கு வரும்போதே அம்மா கோவமா தான் இருந்தாங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல, என்ன ப்ராப்ளம் சந்திரிகான்னு கேக்குறாரு சுதாகர். என்னோட தம்பி போன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அக்காவும் தம்பியும் வழக்கம் போல சண்டை போட்டீங்களான்னு கேக்குறாரு சுதாகர். இன்னும் சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? எதுக்கு சண்டை அப்படின்னு அவரு கேட்க, சண்டைக்கு காரணமே நீங்க தாங்கிறாங்க சந்திரிகா. நான் என்ன பண்ணினேன்னு சுதாகர் கேட்க, என் தம்பி இதுவரைக்கும் நிதிஷ்க்கு 6 வரன் கொண்டு வந்தான். அது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இனியாவ பேசி முடிச்சிருக்கீங்கல்ல இவனுக்கு. அது தெரிஞ்சதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அவன் கல்யாணத்துக்கு வருவான்ல, நான் சமாதானப்படுத்திக்கிறேன் நீ கவலைப்படாதங்கிறாரு சுதாகர். எனக்கு இப்ப வரையிலும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. கேட்க கூடாதுன்னு நினைச்சாலும் கேட்காம இருக்க முடியல. எப்படிங்க எப்படி அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க, அந்த குடும்பத்துக்கு என்ன குறைங்கிறாரு சுதாகர். வசதியில நம்ம பக்கத்துல கூட வரமாட்டாங்களே, அதத்தான் என் தம்பி கேக்குறான். நாளைக்கு இந்த ஊரே கேக்கும் அப்படின்னு சந்திரிகா கேட்க, வசதியில என்ன இருக்கு சந்திரிகா சொல்லு, நல்ல குடும்பமா இருந்தா போதாதா அப்படின்னு சுதாகர் கேட்க, கடைசியா ஐடி கம்பெனி சிஇஓட பொண்ணோட ஜாதகம் வந்தது இல்ல, அந்த பொண்ணை ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? அந்த பொண்ணை விட இனியா பெட்டரா இருக்காளா அப்படின்னு சந்திரிகா கேட்க, அந்த பொண்ணு பெட்டரா இருக்கலாம்.
ஆனா அவங்க அம்மா கிட்ட ரெஸ்டாரண்ட் இல்லையே அப்படின்னு நிதிஷ் சொல்ல, டேய் நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சுதாகர் கேட்க, அப்பா நான் ஒண்ணும் தப்பா பேசலையே, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே எனக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க, என்ன இல்லன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு நிதிஷ் கேட்க, எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும். பாக்யலட்சுமி எவ்வளவு பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க ஒத்துக்கல. ஓவரா வேற பேசுனாங்க. அதனாலதான் இந்த வழியில ட்ரை பண்றேன். இப்ப அவங்க பொண்ணுக்காக குடுங்கன்னு கேட்டா, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட குடுத்துதானே ஆகணும். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ரொம்பவே தப்பு கணக்கு போட்டு சொல்றாரு சுதாகர். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதுக்காக உங்க பையன் வாழ்க்கைய கூட அடகு வைப்பீங்களா? நம்ம பக்கத்துல கூட வர முடியாதவங்க வீட்ல பொண்ணு எடுப்பீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க, அவங்க ஒண்ணு எதுவுமே இல்லாதவங்கள சந்திரிகா. இனியாவோட அப்பா கிளவுட் கிச்சன் நடத்துறாரு. இனியாவோட அம்மா 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஒண்ணு நம்ம கிட்ட குடுத்தாலும் இன்னொன்னு அவங்க கிட்ட தானே இருக்கும். அப்புறம் இனியாவோட அண்ணன் ஒருத்தன் அவன் மாமனார் கம்பெனிய பாத்துக்கிறான். இன்னொருத்தன் சினிமா டைரக்டரா இருக்கான். ஓரளவுக்கு ஓகேயான ஃபேமிலி தான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு இந்த ஏற்பாட்டுல ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சந்திரிகா சொல்ல, நிதிஷ் உனக்கு ஓகே தானேடான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. பொண்ணு ஓகே தான், ஃபேமிலி அம்மா சொல்ற மாதிரி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, அதுக்கு நீ ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அணுகுண்டு தூக்கி அசால்ட்டா போடுறாரு சுதாகர். அவங்க அம்மா டென்ஷன் ஆகி நிதிஷ் என்ன பண்ணான்னு கேட்க, என்ன மறந்துட்டியா, சாரு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி வெளியே வந்தவரு அப்படின்னு சுதாகர் சொல்ல, அப்பா அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா கூப்பிடுறாரு நிதிஷ். அது எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, எப்பவோவா அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு. அதுக்கும் இவன் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சந்திரிகா கேட்க, நம்ம சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்கும் இவன் மேல இருக்கிற கேஸ் தெரியும், இவன் கேரக்டரும் தெரியும். உன் தம்பி கொண்டு வந்த 6 வரனையும் நாம ரிஜெக்ட் பண்ணலனாலும் இவனை பத்தி விசாரிச்சுட்டு அவங்களே ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம வசதியான ஆளுங்கங்கிறதுனால கோபிநாத் ஃபேமிலி பெருசா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். நிதிஷ் இனியாவ டிவில பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு நாம சொன்ன கதையை நம்பிட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, நிதிஷ் முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டான்னு சந்திரிகா சொல்ல, திருந்தினா இவனுக்கு நல்லது. என்னதான் இருந்தாலும் இவன் அரெஸ்ட் ஆனது, ஜெயிலுக்கு போனது இதெல்லாம் மாத்த முடியாதுல்ல. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும், நிதிஷ்க்கு கல்யாணம் நடக்கணும். 2க்கும் இதை விட்டா வேற வழி இல்ல. சும்மா எதையும் யோசிக்காதீங்கிறாரு சுதாகர். அடுத்தவங்க என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க, பேசுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன், சாப்பிடு சாப்பிடுறாங்கிறாரு சுதாகர். 3 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. கோபி மகளை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. என்னங்க சார் சாப்பிடுறீங்கன்னு பேரர் கேட்க, வெயிட் பண்ணுங்க சொல்றேங்கிறாரு கோபி. ஓகேங்க சார்னு ஒரு நகர்ந்துடுறாரு. டாடி காஃபி ஷாப்புக்கு இப்ப எதுக்கு டாடி வந்திருக்கோம் அப்படின்னு இனியா கேட்க, காஃபி ஷாப்புக்கு எதுக்கு வருவாங்க, காஃபி சாப்பிடுறதுக்கு தானேங்கிறாரு கோபி. இல்ல உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை டாடி, நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு இனியா கேட்க, என் பொண்ணு அவ லைஃப் நினைச்சு கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது நான் எப்படி ரெஸ்ட் எடுத்து நிம்மதியா இருக்க முடியும். இதோ பாரு, முதல்ல உன்னோட கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு நான் ஒருத்தர வர சொல்லியிருக்கேன். அவரை பார்த்து நீ பேசிட்டா உன்னோட கன்ஃபியூஷனும் கிளியர் ஆயிடும், என்னோட ஹெல்த்தும் சரியாயிடும் அப்படின்னு கோபி சொல்ல, யாரு டாடி வர்றாங்கன்னு கேக்குறாங்க இனியா. வருவாங்க, நீயே பாரு அப்படிங்கிற கோபி டக்குன்னு வெளியே பார்த்துட்டு எழுந்து நிக்கிறாரு. வாங்க, ஹாய் வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு வந்திருக்கவரு. தேங்க்யூ அங்கிள்னு உட்கார்ற நிதிஷ், தப்பா நினைக்காதீங்க, மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதே ஒரு மாதிரியா இருக்கு, உங்க பசங்களை கூப்பிடுற மாதிரி என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா அப்படின்னு நிதிஷ் கேட்க, ஓகே அப்படியே கூப்பிடுறேன், ஓகே நிதிஷ் அப்படின்னு கோபி கேட்க, நைஸ் அங்கிள்ங்கிறாரு அவரு. ஹாய் கேர்ள் அப்படிங்க, ஹவாரியுங்கிறாங்க இனியா. அவங்க ஃபைன்னு சொல்ல, ஹவாரியோன்னு கேட்டு இவங்க ஃபைன்னு சொல்ல, அங்கிள் இனியாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், கொடுக்கலாமா அப்படின்னு நிதிஷ் கோபிநாத் கிட்ட பெர்மிஷன் கேட்க, தாராளமா கொடுங்க அப்படின்னு கோபி ஒத்துக்க, உடனே ஒரு கிஃப்ட் எடுத்து நீட்டுறாரு நிதிஷ். இனியா அப்படியே உட்கார்ந்துருக்க, இனியாமா ஆசையா கொடுக்கறாருல, வாங்கிக்கோன்னு கோபி சொல்ல, கையை நீட்டி வாங்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாங்க இனியா. அங்கிள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாரு அப்படின்னு நிதிஷ் கேட்க, லைட்டா ஐ எம் வெரி மச் பெட்டர் நவுங்கிறாரு கோபி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்கணும்னு நினைச்சேன், டைம் கிடைக்கல, சாரின்னு நிதிஷ் சொல்ல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிறாரு கோபி. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க அங்கிள், நம்ம ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏதாச்சும்னா சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல, மகளை ஒரு பார்வை பார்த்துட்டு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு தேங்க்யூங்கிறாரு கோபி. 3 பேரும் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபியோட மொபைல் ரிங் ஆக எடுத்து பார்த்துட்டு, நிதிஷ் சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், ஒர்க் ரிலேட்டட் கால், நீங்க பேசிட்டு இருங்க நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு கோபி சொல்ல, அங்கிள் ப்ளீஸ்ங்கிறாரு நிதிஷ். ஏம்மா? சாரிடா, இதோ வந்துடுறேன்டா அப்படின்னு இனியா கிட்ட சொல்லிட்டு கோபி அந்த இடத்த விட்டு எழுந்து போறாரு. கோபியவே பார்த்துட்டு இனியா உட்கார்ந்திருக்கா. ஹலோன்னு கூப்பிடுற நிதிஷ். என்ன இன்னைக்கு எனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தானான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு இனியா சொல்ல, அப்ப ஏதாவது பேசுங்கங்கிறாரு நிதிஷ். என்ன பேசணும் அப்படின்னு இனியா கேட்க, உன்னை பத்தி பேசு, இல்ல உன் ஃபேமிலிய பத்தி பேசு, இல்லன்னா நம்மளோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு பேசு, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெங்க போகணும்னு பேசு. பேசுறதுக்கு விஷயமா இல்ல? ஒண்ணும் இல்லன்னா, நீ லாஸ்ட்டா பார்த்த படம் இருக்கும்ல, அத பத்தி பேசு. இல்லன்னா, நீ லாஸ்ட்டா சாப்பிட்ட ஃபுட்டு, அத பத்தி பேசலாமே! அப்படின்னு ஒரு பெரிய டிப்ஸ குடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு நிதிஷ். இனியும் அமைதியா உட்கார்ந்திருக்க. என்ன கேட்டாலும் பதிலே வரமாட்டேங்குது. ஓப்பனா ஒண்ணு கேட்கிறேன். உனக்கு என்ன புடிக்கலையான்னு கேட்கிறாரு நிதிஷ். அப்படிலாம் இல்லன்னு இனியா சொல்ல, நான் தாராளமா ஓப்பனா பேசுற ஆளு. ஓட்ட வாயின்னு கூட என்ன வச்சுக்கலாம். எனக்கு மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நெனச்சேனோ, அப்படி எல்லாமே நீ இருக்க. ஐ அம் சோ ஹேப்பி யார். ஐ அம் வெரி லக்கி. ஓகே. உனக்கு டிராவல் பண்ண பிடிக்குமான்னு கேட்கிறாரு நிதிஷ். பிடிக்கும்னு இனியா சொல்ல, ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கியான்னு நிதிஷ் கேட்கிறாரு. இல்ல போனதில்லைன்னு இனியா சொல்ல, பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்படின்னு இனியா தலையாட்ட, அப்போ ஓகே. எனக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். உலகம் முழுக்க சுத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. பாதி உலகத்த தனியா சுத்திட்டேன். மீதி உலகத்த உன் கூட சுத்தணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இனியாவும் கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கத கோபி ஃபோன் பேசி முடிச்சுட்டு பாக்குறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸாவும், ஹாப்பியாவும் ஃபீல் பண்றாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.